السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், மூமினான முஸ்லிமாக இங்கு வரை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீது மென்னட்டும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் 6 நோன்புகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு, இரவு தொழுகையும் நான் நிறைவேற்றிவிட்டு, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்று மர்மையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் குர்ஆனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் சூரா ஃபாத்திஹாவின் சிறப்புகளை நாம் நேற்று பார்த்தோம். இன்று அந்த சூரா ஃபாத்திஹானுடைய பொருள் மற்றும் அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இதில் முதலாவதாக வரக்கூடிய வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப இதில் வரக்கூடிய அல்ஹம்து என்பதனுடைய பொருள் எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கே உரியது. அப்ப எல்லா புகழும் என்பதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். உண்மையிலேயே புகழுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் அவன் அல்லாஹ் மட்டும்தான். ஏனென்றால் அவன்தான் இந்த அனைத்து உலகங்களையும் படைத்து வளர்த்து பாதுகாத்து பரிபக்குவப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த ஆலமீன் அவனுக்குத்தான் இந்த புகழ். ஏன்னா நம்ம இந்த ஆலமீன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை படைப்பது எவ்வளவு கடினம், இந்த உலகத்தை பராமரிப்பது, இந்த உலகங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கும் போதே பிரம்மாண்டமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று அந்த உலகத்தினுடைய அமைப்பை நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவோட சேர்த்து நான் அந்த வீடியோ இணைப்பேன் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்துக்குங்க, அது வீடியோவா இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே மேலே போகும். ஏன்னா உலகம் எவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்திலிருந்து அப்படியே நாம் மேலே போகும்போது இந்த பூமி உருண்டை சிறுசாகும். அப்படியே மேலே போகும்போது பூமியை போன்று நிலா, அதாவது மூன், அது போன்ற மற்ற கோள்களும் இருக்கும். இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதற்கு மேலே போக 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 சூரியன் இந்த பூமி இந்த மூனை விட அதிகமான பன்மடங்கு பெரியக்கூடிய ஒரு சூரியன் இருக்கும். இந்த சூரியன், இந்த பூமி, இந்த மூன், இது போன்ற நிறைய கோள்கள் எல்லாம் சேர்ந்துதான் சூரிய குடும்பம் என்று சொல்லுவாங்க. சூரிய ஃபேமிலி, சூரிய குடும்பம் என்று சொல்லுவாங்க. ஸ்டார் இருக்குல்ல, இந்த நட்சத்திரங்களும் சூரியனை விட பன்மடங்கு இருக்கும். அப்போ சூரிய ஃபேமிலி சேர்ந்து பல நட்சத்திரங்கள் சேர்ந்து பல லட்சக்கணக்காக அந்த உருண்டையா இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அதை சூரிய ஃபேமிலி,
இந்த சூரிய ஃபேமிலி மாதிரியே பன்மடங்கு பெருசான ஸ்டார்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேலக்சி. இதே மாதிரி கேலக்சியை மாதிரி பல லட்சம் கேலக்சிகள் இருக்கு. எப்படி சன் ஃபேமிலி மாதிரி பல லட்சம் சன் குடும்பங்கள் இருக்குதோ, அதே போல ஸ்டார் மாதிரி பல லட்சம் ஸ்டார்ஸ் இருக்குதோ, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேலக்சி. இந்த கேலக்சி மாதிரி பல லட்சம் கேலக்சி இருக்குது. இந்த பல லட்சம் கேலக்சி சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ். அந்த ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பல லட்சம் யூனிவர்ஸ் இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். இது கூகுளின் தலைமை அலுவலகம். இப்போது நாம மேலே செல்கிறோம். இதுதான் நம் பூமி. இது நம் சூரிய குடும்பம். இவையெல்லாம் நம் சூரியனை போலவே இருக்கும் நட்சத்திரங்கள். மேலும் அவற்றின் சுற்றிலும் நம் பூமியை போல் பல கோள்கள் உள்ளன. இது நம் மில்கி வே ஆக்சி கலாக்சி. இது எங்களுக்கு கிட்டத்தட்ட உள்ள ஆண்ட்ரோமேடா காலக்சி. இப்போது பாருங்கள், இது போன்ற எத்தனை காலக்சிகள் இருக்கின்றன. இந்த பபிள் நம் பிரபஞ்சம். இப்போது இதை பாருங்கள், இது போன்ற பல பிரபஞ்சங்கள் உள்ளன. இந்த உலகத்தை அமைப்பதே நமக்கு பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்குது என்றால், இந்த உலகத்தை அமைத்து அதற்கு உண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்து மேலே போக 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 பார்த்தா, நான் சொன்னோம்ல அந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸுக்கு மேல போனாலும் இன்னும் முதல் வானத்தை தொடவில்லை. இன்னும் முதல் வானத்தை என்ன செய்யல, தொடரல. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை அல்லாஹ் உருவாக்கி படைத்து அதை சரியாக பராமரிக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு தான் புகழ் அனைத்தும், அவனுக்கு தான் புகழுக்குரியவனும் அவன்தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் அல்ஹம்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, புகழ் என்பது விளக்கம். இரண்டாவது, தப்சீர் ஆசிரியராகிய இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு சுக்குர், அதாவது நன்றி என்ற ஒரு விளக்கமும் இருக்குது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று, அந்த நன்றியும் அதுக்கு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா, நமக்கு எண்ணில் அடங்காத அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நமக்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகளை எண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அனைத்து அருள் கொடையும் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்ப இந்த மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து வாழ்வாதாரங்களையும், இந்த வாழ்க்கையில் வசதி ஏற்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி, அதே போல அவனுக்கு வழிபடக்கூடிய அந்த உபகரணங்கள் எப்படி வழிபட வேண்டும், எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை நாம் எப்படி நெருங்க வேண்டும் என்று தூதரை அனுப்பி அதற்கு சரியான வழிகாட்டுதலையும் செய்திருக்கின்றான். அதே போல அவனுடைய கட்டளை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், இது போன்ற எண்ணற்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியதற்கு அவனுக்கே புகழும் நன்றியும் என்று அந்த இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்ஹம்து என்பதற்கு புகழையும் சேர்த்து நன்றியும் சேர்த்துக் கொள்வோம். புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு உரியது. இப்ப நான் சொல்லி பாருங்க, நமக்கு எது கிடைச்சாலும் எப்படி இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ். எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன பொருள், அது தெரியாமலேயே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பொருள், எனக்கு கொடுத்த, எனக்கு எதெல்லாம் வழங்கி இருக்கிறானோ, இப்ப புதுசா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நியமத்தை கூட, இந்த பரிசை கூட அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்றால், அந்த வழங்கியதுக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நன்றியும் புகழும். நன்றியும் அவனுக்கே, எனக்கு எந்த புகழும் இல்லை, எனக்கு கொடுத்தவன் அவன் தான். அதனால நன்றி கலந்த புகழே அவனுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிப்ரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அதாவது என்னுடைய வயதான காலத்தில்
இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் மகனாக கொடுத்த அல்லாஹ்வுக்கே நன்றியும் புகழும், அல்லாஹ்வுக்கே நன்றியும் புகழும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இங்க நம்ம அல்ஹம்துலில்லாஹி என்பதற்குரிய பொருள் என்ன அப்படின்னா நன்றியும் புகழும், அல்லாஹ்வுக்கே நன்றியும் புகழும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம். ஆலமீன் அப்படிங்கிறது அகிலங்கள் அனைத்தையும் பார்த்தோம். அப்ப ரப்பு அப்படின்னா அந்த அகிலங்கள் அனைத்தையும் ரப்புன்னான விளக்கம் என்ன அப்படின்னா பராமரிப்பவன், அந்த பரிபாலிப்பவன் என்று சொல்றோம்ல, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா அகிலங்கள் அனைத்தையும் உருவாக்கி அதை பக்குவமாக பாதுகாத்து வளர்ப்பவன், அது பக்குவமாக பாதுகாத்து வளர்ப்பவன் தான் ரப்பு. வளர்த்துட்டு எப்படியும் போய்க்கொண்டு விடுறது கிடையாது. அதுக்குண்டான வழிகாட்டுதல், அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் ஏற்பாடு செய்து பாதுகாக்கவும் செய்கின்றான். உதாரணத்துக்கு நாம் ஒரு மரம் வைப்போம். அந்த மரம் வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுட்டு அப்படியே விட்டுருவோமா? விட மாட்டோம். தண்ணி ஊற்றுவோம். தண்ணி மட்டும் ஊற்றுவோமா? அது சில அதாவது வளரல அப்படின்னா உரமும் சேர்த்து போடுவோம். அப்படியே விட்டுருவோமா? பாதுகாப்போம், வேலி போடுவோம். ஆடு மாடு பூச்சி போன்ற எதுவும் அதை பார்த்துட்டு அதை என்னது பாதித்து விடக்கூடாது, அதை பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம அதை நினைச்சு சுற்றி வேலி போடுவோம். அப்போ இது போன்ற அந்த மரத்தை பக்குவமாக நம்ம பார்த்து வளர்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து நம்ம செய்கிற மாதிரி அல்லாஹ் நம்மை படைத்து அப்படியே விட்டு விடாமல் நமக்கு தேவையான அனைத்து நம்ம வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தையும் அதே போல அவனை நெருங்குவதற்குண்டான வழிகாட்டுதலையும் தூதரை அனுப்பி நமக்கு அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கின்றான். அப்போ நம்ம மனிதர்களை வளர்த்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்ப சொல்லி பாருங்க, அதனுடைய மீனிங் நமக்கு முழுமையா தெரியும். என்ன? அனைத்தையும் படைத்து வளர்த்து பாதுகாத்து பக்குவப்படுத்திய அந்த அல்லாஹ்வுக்கே புகழும் நன்றியும். அப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது இந்த அர்த்தத்தை நம்ம உள்வாங்கணும், புரிஞ்சு நம்ம சொல்லணும். அடுத்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா